ஹலோ ட்ரேடர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக நேஷ்டில் நான் வந்து 1:2 ஆர்ஆர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ட்ரேடை நான் எப்படி வந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ இதுதான் அந்த செட்டப்பு. ஸோ என்னோடய என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே, அண்ட் தென் வந்து டிபி வந்து பார்த்திங்கன்னா இங்கே. ஸோ நான் இதை எப்படி வந்து பிளான் பண்ணினேன், இந்த ஹைஸில் நான் ஏன் எக்ஸிட் ஆனேன் அப்படின்ற பிளானை வந்து சொல்லிடுறேன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட எக்ஸிக்யூஷன். ஸோ இந்த எஃப்இஜி கிரியேட் ஆனதுமே என்ட்ரி ஆனேன் 5 மினிட்ல. ஸோ இது எப்படி நான் என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணேன் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டுருங்க கைஸ். தென் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேடர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா, அவங்களும் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம சார்ட்டில் போயிட்டு இதை நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ட்ரேட் பிரேக் டவுன் வந்து பார்த்துருவோம். ஸோ இப்போ இதுதான் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன். இதை நான் வந்து எங்கே எடுத்தனோ அங்கேருந்து ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் எப்படி டேவை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து போனேன். லைக் ஹையர் டைம் ஃப்ரேம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தேன். ஆல்ரெடி நமக்கு ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த ஸ்விங் லோ வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கு, கரெக்டாக. ஸோ இந்த ஸ்விங் லோ வந்து ஸ்வீப் பண்ணி நமக்கு ஒரு ஓபி மாதிரி ஓபி கேண்டில் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. தென் வந்து இந்த கேண்டில் வந்து அன்னைக்கு நம்ம எடுத்திருந்தோம் புல்லிஷ் என்ட்ரி. அந்த ட்ரேட் பிரேக் டவுன் வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த டே வந்து எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டேயில் வந்து நான் என்ன என்ட்ரி எடுத்திருந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த டேக்கு வந்து இந்த எஃப்இஜி இருந்தது, ஓகேவா. லைக் இந்த இந்த டேக்கு வந்து இந்த எஃப்இஜியில் வந்து தொட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டே நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா, மண்டே நேற்று என்னோடய பயாஸ் என்னவாக இருந்துச்சுன்னா, இங்கேருந்து செல் போகும் அப்படின்னு பார்த்தேன். பட் எனக்கு வந்து மேலே க்ளோஸ் வச்சிருச்சு. எனக்கு வந்து எந்த கன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. அதனால் வந்து லைக் ப்ரைஸில் வந்து எதுவுமே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நேற்று ப்ளே பண்ணலை. தென் வந்து இன்றைக்கி வந்து இந்த எஃப்இஜி வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ இந்த க்ளோஸ் வச்சனால எனக்கு வந்து பயாஸ் வந்து ஓரளவுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, நமக்கு வந்து டிஒயில் வந்து ப்ரீவியஸ் டே ஹைஸ் தான் சொல்லிட்டு. ஸோ ப்ரீவியஸ் டே ஹைஸ் மீன்ஸ் ஓகே, ஏஷியா வந்து இங்கே ஸ்டார்ட் ஆச்சு 2021 20ல் தான் வந்து நமக்கு ஏஷியா ஸ்டார்ட்டு, விச் இஸ் 8 PM. ஸோ இப்போ வந்து என்னோட வந்து டிஒயில் எது அப்படின்னா இந்த ஹைஸாக இருந்தது. இந்த ஹைஸ் தான் என்னோடய டிஒயில். 1 ஹவரில் போய் பார்த்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். ஓகே, 1 ஹவரில் வந்து ஏஷியாவில் நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, இந்த ஹைஸை வந்து மார்க்கெட் எடுக்கும். ஏன்னா எனக்கு வந்து புல்லிஷ் கன்ஃபர்மேஷன் வச்சுருக்கு அப்படின்றதுனால இந்த ஹைஸை வந்து நான் லிக்விடிட்டியாக டிஓயில் வந்து வச்சுருந்தேன். ஸோ ஏசியாவில் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, எனக்கு வந்து லைக் அப்போ தான் வந்து நான் வந்து வேக்கப் பண்ணேன். மார்னிங் வந்து ப்ரைஸ் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், லோ எங்கே செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து இங்கேருந்து ப்ரைஸ் வந்து மேலே புஷ் ஆகணும் அப்படின்னா எது புஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சப்போ இந்த ஒரு கீ லெவல் இருந்துச்சு, ஃபேர் வேல்யூ கேப். ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப்பு தான் நமக்கு ப்ரைஸை வந்து மேலே புஷ் பண்ணணும், கரெக்டாக. ஸோ ஓகே, இங்கேருந்து நான் வந்து என்ன கன்ஃபர்மேஷன் பார்த்தேன் அப்படின்னா, நான் எந்திரிச்சப்போ வந்து ப்ரைஸ் வந்து லைக் இந்த லோஸ் வந்து ஸ்வீப் பண்ணியிருந்தது. ஸ்வீப் பண்ணிவிட்டு ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் இதை நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன் 1 மினிட். ஓகே. ஸோ இந்த லோஸை வந்து இந்த 4 ஹவர் லோ வந்து நமக்கு ப்ரைஸ் ஸ்வீப் பண்ணி அங்கே ஒரு லோ வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் ஸ்வீப் பண்ணியிருந்தது. ஸோ பண்ணியிருந்ததா. ஸோ இப்போ வந்து எனக்கு என்னன்னா, இது வந்து இந்த 22 ஏஷியாவில் வந்து லோ செட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து வந்துடுச்சு, ஓகேவா. நான் எப்போவுமே வந்து ட்ரேடு வந்து ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட்ஸ் வந்து லைக் லண்டன் செஷனில் பிளான் பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஹை ப்ராபபிலிட்டி. ஸோ இதோட ட்ரூ டே ஓப்பனை வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். டெய்லி PO3 வந்து ட்ரூ டே ஓப்பனை வந்து மார்க் பண்ணிட்டேன். ஆல்ரெடி ப்ரைஸ் வந்து இங்கே நல்லா ஸ்ட்ரக்சரும் வந்து நல்லா ப்ரோக் ஆகிருக்கு. ஓகே, ஸ்ட்ரக்சரும் வந்து நல்லா வந்து ப்ரோக் ஆகிருந்தது. ஸோ இங்கே தான் வந்து ப்ரோக் ஆச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த ட்ரூ டே ஓப்பனுக்கு கீழே வந்து ப்ரைஸ் போகணும். ட்ரூ டே ஓப்பன் எதுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணுறவங்களுக்கு இதுதான் ட்ரூ டே ஓப்பன். இந்த ட்ரூ டே ஓப்பனுக்கு கீழே ப்ரைஸ் வந்து போச்சு அப்படின்னா, நான் வந்து என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, இங்கேருந்து வந்து
லைக் கீழே போச்சு அப்படின்னா இங்கேருந்து வந்து பை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். என்னோட டியூஎல் இது. இங்கே வந்து ப்ரீவியஸாக இன்னொரு ஹைஸுமே இருந்தது, இந்த ஹைஸு. எனக்கு மொத்தம் வந்து இந்த ஹைஸ் இருக்குது, இந்த ஹைஸ் இருக்குது, 2 ஹைஸ் இருக்குது. ஓகே, இந்த ஹைஸு நான் வந்து குயிக்காக எதை டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்ப இந்த ஹைஸ் வந்து இருந்தது. ஸோ இந்த ஹைஸ் இருந்தது, அதுவும் வந்து ப்ரீவியஸ் டே ஹைஸு. பட் இது வந்து எனக்கு பக்கத்தில் இருந்தனால இதை பிளான் பண்ணேன். ஸோ ப்ரைஸ் வந்து நான் வெயிட் பண்ணேன் என்ன பண்ணுதுன்னு பார்க்க. ஸோ அதே மாதிரி நான் யோசித்த மாதிரியே வந்து அந்த ப்ரீவியஸாக வந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணுச்சு. விச் மீன்ஸ் ப்ரீவியஸ் 1 hour கேண்டலோட லோ வந்து எடுத்திருந்தது. ஸோ இங்கேருந்து நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா, கன்ஃபர்மேஷன் கொடுக்கட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல பார்த்துட்டு தான் இருந்தேன். ஸோ இங்கே வந்து மறுபடியும் ஒரு ஸ்வீப் பண்ணிட்டு நமக்கு வந்து கரெக்டாக இந்த பிபிஆர் பேலன்ஸ்டு ப்ரைஸ் ரேஞ்ச் ஆகி தென் வந்து ஐஎஃப்இஜி, எஃப்இஜி, சிஎஸ்டி, பிரேக்கர் எல்லாமே இருந்தது இந்த இடத்துல. இந்த இடத்துல எல்லாமே இருந்தது, பெர்ஃபெக்டாக இருந்தது. ஓகே, ஸோ பெர்ஃபெக்டாக வந்து இருந்தது. இதை கொஞ்சம் நான் இது பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து எல்லாமே பெர்ஃபெக்டாக இந்த இடத்துல இருக்கவும் பிரேக்கர், இந்த பிரேக்கர் வந்து மேலே கன்ஃபார்ம் ஆனதுமே நான் வந்து இங்கே என்ட்ரி போட்டுட்டேன். ஓகே, ஸோ இந்த பிரேக்கர் வந்து கன்ஃபார்ம் ஆனதுமே நான் வந்து இங்கே என்ட்ரி போட்டுட்டேன். இந்த எஃப்இஜி வந்து எனக்கு வேலிடேட் பண்ணிச்சு ப்ரைஸை. இங்கே நான் வந்து அரௌண்ட் இங்கே என்ட்ரி போட்டுட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த பிபிஆர் கீழே வச்சுருந்தேன். இங்கே வச்சுருந்தேன் இந்த கேண்டலுக்கு கீழே வச்சுட்டு என்னோடய டார்கெட் வந்து இங்கே வச்சு பார்த்தேன். எனக்கு இங்கேயே 1:2 வந்துடுச்சு. அரௌண்ட் இங்கேயே வந்து 1:2 வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் கீழே வச்சுருந்தேன். ஓகே, ஸோ ப்ரைஸை நான் என்ன பண்ணேன்னா ஹோல்ட் பண்ணேன். ஹோல்ட் பண் ஹோல்ட் பண்ணுறப்ப மேலே போச்சு, கரெக்டாக அந்த ஹைஸை எடுத்துச்சு. எடுத்துகிட்டு இங்கே லைட்டாக வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா கன்சாலிடேட் ஆச்சு. ஸோ இங்கே நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, இந்த 5 மினிட்ல வந்து நான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் போட்டு பார்த்தேன். இந்த லோஸ்ட்டும் இந்த ஹைஸ் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் போட்டப்போ எனக்கு வந்து 2 to 2.5 வந்து அழகாக வந்து இந்த இடத்துல மீட் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல நான் எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து வந்துடுச்சு எனக்கு. ஸோ அதனால தான் வந்து இங்கே நான் கொஞ்சம் இதுவாகவே இருந்தேன். ஓகே, இங்கே வந்து கன்சாலிடேட் ஆகுது ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஜோன் கரெக்டாக இந்த லிக்விடிட்டியில் வந்து நான் எக்ஸிட் ஆகிட்டேன். திஸ் இஸ் ஹவ் ஐ பிளான்டு திஸ் ட்ரேட் கைஸ். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் வந்து நம்மளோட டெலிகிராமில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா கீழே லிங்க் இருக்குது. ஸோ இந்த ட்ரேட் அதில் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ மறக்காமல் நம்மளோட டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் வந்து நீங்கள் புதுசாக வந்து ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட் ஏதாவது ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து ப்ளூ கார்டியனோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட்டும் ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட்டும் ரெண்டுலேயுமே நிஞ்சா எக்ஸ் அப்படின்ற கோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஆஃபர் வந்து இப்போ ப்ளூ கார்டன் ஃபியூச்சர்ஸில் 70% வரைக்கும் ஆஃபர் போயிட்டுருக்கு. தென் ஃபாரெக்ஸ்க்கு வந்து 40% ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ ரெண்டுலேயுமே வந்து நிஞ்சா எக்ஸ் கோடு தான். ஸோ ஃபியூச்சர் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட்டு, ஸோ அதில் வந்து அக்கௌண்ட்ஸ் பை பண்ணி ட்ரை பண்ணலாம். பெஸ்ட்டு. நான் வந்து பே அவுட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். அரௌண்டு 40 3 நாளுக்குள்ளே வந்து வந்துடும். ஸோ கைஸ் இப்போ வந்து இந்த என்ட்ரி இப்படி தான் பிளான் பண்ணினேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட சீரீஸ் வந்து ஐசிடி சீரீஸ் வந்து ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அதில் வந்து டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தென் வந்து அந்த சீரீஸை நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் போயிட்டு பாருங்கள். தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.